வேதத்தை திறந்து நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 42வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யோபின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 10வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்திருந்தார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்திற்கு வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தமும் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒரு தங்க காசையும் அவரவர் ஒரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு தேவன் மாற்றுகிறவர் என்கிற ஒரு தலைப்பிலே தேவ செய்தி கொடுக்க போகிறேன். கடந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நான் கர்த்தருடைய வார்த்தைக்காக கேட்டபோது ஆண்டவர் என்னோடு கூட பேசின ஒரு வார்த்தை நான் மாற்றுகிறவர். வேதம் சொல்லுகிறது, இதோ சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்னுடைய ஆண்டவர் மாற்றுகிற ஆண்டவர். அவரால் மாற்ற முடியாதது என்று எதுவுமே இல்லை. உலகத்திலே இருக்கிற சில மனிதர்களால் சிலதை மட்டும்தான் மாற்ற முடியும், பலதை மாற்ற முடியாது. அதுவும் ஒரு பொருளோடு ஒரு பொருளை சேர்த்தால் கூட அந்த பொருள் சேர்க்கப்பட்டதற்கு பிறகு அந்த சில பொருட்களை மனிதர்களால் இரண்டாக பிரிக்க முடியாது. ஆனால் என்னுடைய ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் பிரிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை பிரிக்கிறதற்கு வல்லவர். அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவர் மாற்றுகிறவர். அதைத்தான் பரிசுத்த வேதாகமம் சொல்லும்போது சொல்லுகிறது, மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, எல்லாம் என் தேவனாலே கூடும். அப்போ என் ஆண்டவர் மாற்ற முடியாதது என்று எதுவுமே இல்லை. இன்றைக்கு ஜெபத்தில் வந்திருக்கிற நீங்கள் கூட ஒரு சில வேளைகளிலே இந்த காரியத்தை என் வாழ்க்கையில மாற்ற முடியாதோ, இந்த பாவத்தை என் கையிலிருந்து மாற்ற முடியாதோ, மரணம் வரைக்கும் நான் இதை தொடர்ந்துட்டு தானே இருக்கணும், அவ்வளவுதான், மாற்றம் வராது போல தெரியுது, மாற்றத்திற்காக பல முயற்சி எடுத்தேன், தோற்று போய் வந்திருக்கிறேன் அப்படின்னெல்லாம் நீங்க இருந்தாலும் என் ஆண்டவர் நினைத்தாரே ஆனால் ஒரே நாளிலே மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஜனங்களை அதிகமாய் துன்புறுத்தி காவலிலே போட்டவன் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அந்த சவுலாயிருந்தான். பவுலாய் மாறுவதற்குள்ள அவன் சவுலாயிருந்தான். அவன் அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளை அடித்தான். வேதம் சொல்லுகிறது, ஸ்தேவான் சாகிறதற்கு, ஸ்தேவான் இரத்த சாட்சியாய் மரிக்கிறதற்கு இந்த சவுலும் சம்மதித்திருந்தான். அப்போ ஜனங்களுக்கு முன்னாடி அவன் ஒரு பெரிய லீடராய் காணப்பட்டான். இரத்த சாட்சிக்கு அவன் சப்போர்ட் பண்ணவனா காணப்பட்டான். யார் வேணாலும் மாறலாம், ஆனா இந்த ஆள் மட்டும் மாறவே மாட்டாரு, இந்த ஆளை யாரும் மாற்றவே முடியாது அப்படின்ற ஒரு காலகட்டத்துக்குள்ளே அன்றைக்கு ஜனங்கள் சவுலை பார்த்து பயந்தார்கள். அவன் இன்னொரு கூட்ட ஜனங்களை சிறையிலே அடைக்கும்படியாக அவனுடைய கையிலே ராயனுடைய லெட்டரை எடுத்துட்டு அவன் கடந்து போறான். ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் ஒரே ஒரு சந்திப்புல தான் ஆண்டவர் அவனை தொட்டார், அவனை மாற்றினார். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவன் சவுல் என்கிற அரக்கனா இருந்தான். ஆனா 1 மணி நேரத்துக்கு பிறகு, கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று ஆண்டவருக்கு அடிமையாக மாற்றப்பட்டான். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவன் ஒரு மிகப்பெரிய வில்லனாக எல்லாருக்கும் காண்பிக்கப்பட்டான். ஆனா அடுத்த மணி நேரத்திலிருந்து அவன் ஒரு சாதுவான மனிதனாய் மாற்றப்பட்டான். அப்போ என்னுடைய ஆண்டவர் நினைச்சார்னா யாரையும் எப்பொழுதும் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இன்றைக்கு ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம். என் பிள்ளை மாற மாட்டானா? என் கணவர் மாற மாட்டாரா? என்னுடைய சொந்தக்காரங்கள் மாற மாட்டார்களா? எனக்கு இருக்கிற இந்த சூழ்நிலை மாறாதா? எனக்கு இந்த கடன் பிரச்சனை மாறாதா? இந்த பாவத்திலிருந்து ஒரு மாற்றம் வராதா என்றெல்லாம் உங்களுடைய மனது ஏங்கலாம். நான் நம்புகிறேன்,
நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் மாற்றத்தை கொடுக்கிற கர்த்தர். அவர் நினைப்பாரே ஆனால் சகல காரியத்தையும் மாற்றி நம்மை சாட்சியாய் நிறுத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நீங்கள் கரங்களை தட்டும் போதே எந்தெந்த காரியங்கள் எல்லாம் மாறாமல் இருக்கிறதோ அந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு 2 காரியத்தை மட்டும் வேதத்தில் இருந்து ஆண்டவர் ஒரு மனிதர்களை மாற்றின விதங்களை குறித்து என்னெல்லாம் ஆண்டவர் நம்மிடத்துல மாற்ற போகிறார் என்கிறதை குறித்து 2 காரியங்களை உங்களோடு பேசி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறதற்காக ஆசைப்படுகிறேன். வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். சேர்ந்து வாசிக்கலாமா? இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனார். அதை கண்ட யாவரும் இவன் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாணத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சகேயு என்கிற மனிதனை குறித்து நாம் எல்லாரும் அழகாய் தெரிந்து வைத்திருக்கிறோம். இவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவன் குள்ளனாய் இருந்தபடினால், ஆனா ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய வாஞ்சை அவனுக்குள்ளே இருந்தது. அவன் சமுதாயத்தில் உயர்ந்தவன், பெரிய பணக்காரன், நிறைய பணத்தை அவனுடைய கையிலே வைத்திருந்தவன். ஆனா ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தினால அவன் ஒரு பெரிய காட்டத்தி மரத்திலே ஏறி கர்த்தர் அந்த தெருவழியா நடந்து போகிறத பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆனா இயேசு அவன் தூரத்துல இருக்கும்போது அவனை பார்க்கல. அவனுடைய அந்த மரத்தினுடைய பக்கத்துல வர்றாரு. பக்கத்துல வந்துட்டு அவன் தன்னை ஆண்டவர் கவனிப்பார்னு நினைக்கல. ஆண்டவர் தன்னை கவனித்ததாக அவன் அறிந்து கொள்ளவும் இல்லை. அப்படியே நடந்து வந்த ஆண்டவர் அந்த மரத்தினுடைய பக்கத்துல வந்து அண்ணாந்து பார்த்து சகையோ பார்த்து சொல்றாரு, எப்பா, சீக்கிரமா இறங்கி வா, நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். அப்ப ஆண்டவர் அவனுடைய வீட்டுல போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே வேதம் சொல்லுகிறது, சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போகிறார் என்று முறுமுறுத்தார்கள். எல்லாருடைய எண்ணத்திலையும் எல்லாருடைய பார்வையிலையும் இந்த சகேயு என்கிற மனுஷன் வேதம் சொல்லுகிறது ஒரு பாவியாக தென்பட்டான். இவனுக்கு பாவி என்ற ஒரு முத்திரையை அவர்கள் வைத்திருந்தார்கள். ஐயோ, சகேயு மோசமானவன், சகேயு ஒரு மிகப்பெரிய பாவி, சகேயு பணத்தை எல்லாம் நிறைய திருடுறவன், அவன் வட்டி வாங்குறவன், அவன் நிறைய நம்மிடத்துல நிறைய பணத்தை வரியை நிறைய வசூலித்தவன், இவன் ஒரு பாவி, இவன் பரிசுத்தவான் அல்ல, ஆண்டவர் இவன் வீட்டிலே தங்க போகிறார் என்று அனைவரும் முறுமுறுத்தார்கள். ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை ஒரே நிமிஷத்துல மாத்துறார். பாவி என்கிற முத்திரை போடப்பட்ட அவனை ஆண்டவர் பரிசுத்தவானாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் முதலாவதாக கர்த்தர் எப்படி மாற்றுகிறார் என்றால், நம்மேல குத்தப்பட்டிருக்கிற முத்திரையை ஆண்டவர் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த ஜெபத்துல வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க மேல ஏதோ ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கலாம். இந்த சகேவுக்கு குத்தப்பட்டது போல இவன் கடன்காரன் என்கிற ஒரு முத்திரை ஒருவேளை உங்களுக்கு குத்தப்பட்டிருக்கலாம். இல்லைன்னா இவங்க ஒரு பெரிய அதிகமான ஒரு நோய்க்கோழி, இவன் நோய்வாய்ப்பட்டவளாகவே இருக்கிறாள், இவ எப்ப பார்த்தாலும் அவளுக்கு வியாதியாக இருக்கிறது, அப்படி என்கிற ஒரு முத்திரை ஒருவேளை உங்களுக்கு குத்தப்பட்டிருக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு படிக்கவே இல்லை, இவள் ஒரு பேதை என்கிற ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கலாம். உங்களுடைய சொந்தங்கள், நண்பர்கள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்கள்
உங்க மேல குத்தி இருக்கிற அந்த முத்திரை, இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று ஸ்ட்ராங்கா அவர்கள் உங்களை ஒரு முத்திரை குத்தி இருக்காங்கல்ல, அதை கர்த்தர் மாற்றி அவர்கள் பேசுவதற்கு தகுந்தது போல அல்ல, அதற்கு எதிர்மறையாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவர் மாற்ற போறாரு. உனக்கு குத்தப்பட்டிருக்கிற அந்த முத்திரையை ஆண்டவர் உடைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்தில் உள்ள கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, உனக்கு விரோதமாய் மனிதர்கள் அந்த நிலைநாட்டியிருந்த அந்த முத்திரை, அவர்கள் சொல்லி இருக்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் உங்க பிள்ளைகளை குறித்து சொல்லி இருக்கிற காரியத்தை கர்த்தர் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருமே அங்கே இருக்கிற சகல பேருமே இந்த சகைவை பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது பாவியாய் பார்த்தார்கள். இது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தை வேதத்தில் வாசிக்க முடியும். எடுத்துக்கொள்ளுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 40வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சேர்ந்து வாசிக்கலாமா? 7ஆம் அதிகாரத்தில் 40வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றான். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்திற்கு 2 பேர் கடன் பெற்றிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதுமா இருந்தது. கொடுக்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடன் மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவரிடத்தில் அதிகமாய் அன்பாயிருப்பான், அதை சொல் என்றான். சீமோன் பிரதி உத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிகமாய் அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தார். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலத்தை பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தானே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஒரு ஸ்திரீயை குறித்து கூட வேதம் சொல்லுது. இந்த ஸ்திரீயை பார்த்து அங்கே இருக்கிற சீடர்கள், அதுவும் சீமோன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே, இந்த ஸ்திரீ, இவள் பாவியான ஸ்திரீ, இந்த பாவியான ஸ்திரீ உன்னுடைய கால்களை அவள் எப்படி கண்ணீர்னால நனைக்கலாம், எப்படி தன்னுடைய தலைமயிரினால உங்க பாதத்தை எப்படி அவ துடைக்கலாம்? அவ அப்படி செய்யக்கூடாது. இவ ரொம்ப பாவி, இவள் பாவி என்று ஊருக்கே தெரியும். இவள் மேல் ஒரு பட்டம் சுமத்தப்பட்டிருக்கிறது. அவள் பாவி என்று சொல்லுவார்கள். பொதுவாக பழைய காலங்களிலும் இப்பொழுதுமே சில பட்டணங்கள்ல அந்த அந்த விபச்சார காரியத்தை அந்த தொழில் செய்கிறவர்களுக்கு எல்லாருக்குமே தனியாக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும். அது சிலர் அப்படி தள்ளப்படுகிறார்கள். விபச்சாரத்துக்கு போறவங்கன்றதை விட அந்த சூழ்நிலை அவங்கள அப்படி தள்ளிடுது. அதே போல இருக்கிறவங்களிடத்துல யாருமே பேச விரும்புகிறது இல்லை. அவர்களுக்கு ஒரு ஜீவன் இருக்கும், அவர்களுக்கு ஒரு ஆத்மா இருக்கும், எதையுமே நினைக்க மாட்டாங்க. பொதுவாக அன்றைக்கு இருக்கிற காலங்களிலும் அப்படிப்பட்ட ஸ்திரீகள் எல்லா ஸ்திரீகளோடு சேர்ந்து தண்ணி எடுக்க வர முடியாது. அவங்க அன்டைம் தான் அந்த தண்ணி எடுக்க போகணும். அவர்களுக்கு மற்ற ஜனங்களை போல சம உரிமை கிடையாது. அவர்கள் பட்டணத்திற்கு உள்ள தங்க முடியாது, அவங்க வெளியே தான் தங்க முடியும். இப்போ ஊர்ல இருக்கிற எல்லாருமே அவள் மேல் ஒரு முத்திரை போட்டிருக்கிறார்கள். அவள் ஒரு பாவியான ஸ்திரீ, ஐயோ அது மோசமான ஸ்திரீ, அங்க போகாதீங்க,
அவங்கள்ட்ட பேச போகாதீங்க. அவங்கள்ட்ட யாராவது பேசி கொண்டிருந்தால் அவங்கள தப்பா நினைக்கிற உலகம், தப்பா பார்க்கிற உலகம். ஆனா பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அவள் மேல் சகல தேசத்தில் இருக்கிற சகல ஜனங்களும் பாவியான ஸ்திரீ என்று முத்திரை குத்தி இருந்தார்கள். ஆனா என் ஆண்டவர் என்ன செய்றார் தெரியுமா? அந்த முத்திரையை உடைத்து அவள்கிட்ட சொல்றார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என்றைக்கோ செய்த ஒரு தவறு, என்றைக்கோ நீங்கள் தடுமாறின ஒரு தடுமாற்றம், அந்த தடுமாற்றத்தை வைத்து இன்றும் உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களை வழி நடத்துகிறவர்கள் உங்களை குத்தி குத்தி காண்பிக்கலாம். உங்களை ஒரு பட்ட பேராகவே சொல்லலாம். உங்களுடைய கணவனா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம், உங்களுடைய பெற்றோர்களா இருக்கலாம். என்னைக்கோ ஒரு நாள் இதை தவறிட்டேன் பாஸ்டர், தெரியாம இந்த காரியத்தை நான் செஞ்சிட்டேன். ஆனா அன்னைக்கு முதல் இந்த பட்ட பேரை எனக்கு வைக்க ஆரம்பித்துட்டாங்க. எனக்கு அந்த பேரை வச்சுட்டாங்க. நாட்கள் ஒவ்வொரு நாளும் அதை சொல்லி சொல்லி என்னை வேதனைப்படுத்துறாங்க. எனக்கு அந்த பேரே எனக்கு அப்படி வச்சுட்டாங்க. யாராவது ஒருத்தர், ஒரு நபர் இந்த இடத்துல அப்படிப்பட்டு வந்திருக்கலாம். ஆனா பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் மாற்ற போகிறார். உங்களுக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை, அந்த முத்திரையை அவங்க அங்கீகரித்து வைக்கப்பட்டிருக்கிறத கர்த்தர் மாற்றி உங்களை பரிசுத்தவான்களாகவும் சாட்சியாகவும் நிறுத்த கர்த்தர் வல்லவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே அந்த பழி சொற்களை, ஆண்டவரே அந்த முத்திரையை உடைக்கிறவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. உங்க கூட பிறந்த சகோதரர்கள் ஒருவேளை அந்த முத்திரையை உங்களுக்கு பதித்து இருக்கலாம். கூட பிறந்தவங்க எல்லாருமே இவன் மட்டும் அவ்வளவுதான், இவன் மட்டும் அவ்வளவுதான், இவன் மட்டும் அவ்வளவுதான் அப்படின்னு உங்க மேல அதை தண்ணி தெளிச்சு அனுப்புறது போல ஒன்று வைத்து இருக்கலாம். இளைய குமாரனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் தன் தகப்பனாரை விட்டு தூர தேசத்திற்கு கடந்து போனான். திரும்ப தன்னுடைய தகப்பனாரிடத்துல வருகிறான். அந்த தகப்பனார் அவனுக்காக கொளுத்த கன்றை அடிக்கிறார், அவனுக்கு புது வஸ்திரங்களை கொடுக்கிறார். ஆனா வெளியே நிற்கிற அவனுடைய சகோதரன் என்ன சொல்றான் தெரியுமா? நீர் அவனுக்காக போய் எதுக்கு கொளுத்த கன்றை அடிக்கிறீங்க? அவன்தான் வேசிகளிடத்தில் தன் ஆஸ்தியை அழித்தவன். அவனுடைய சகோதரன் அவனுக்கு ஒரு முத்திரையை பதிச்சுட்டான் பாருங்க. அவன்தான் அவனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசணும். ஐயோ நம்ம தம்பி காணாம போயிட்டான், வந்துட்டான். சில நேரங்களிலே யார் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசணுமோ அவர்களே நம்ம மேல அப்படிப்பட்ட ஒரு முத்திரையை பதிச்சு அவர்களே நமக்கு விரோதமா எழும்பும் போது நமக்கு நிறைய வருத்தமா இருக்கும். சே, இவங்க தானே, எங்க அம்மா தானே என்ன குறிச்சு நல்லா பேசணும், எங்க அப்பா தானே என்ன குறிச்சு நல்லா பேசணும், என் கூட பிறந்த சகோதரன் தானே என் குறிச்சு நல்லா பேசணும், இவங்களே இப்படி பேசினாங்களே அப்படின்னு உங்க இருதயம் வேதனைப்படும் போது வேதம் சொல்லுகிறது, நல்ல தகப்பனாகிய இயேசு அவனுக்கு அந்த வஸ்திரத்தை அவன் சொல்றதுக்காக அவன்கிட்ட புடுங்கல, பாதரட்சியை போட வேண்டான்னு சொல்லல, அவன் மரித்தான், இப்பொழுதோ உயிர்த்திருக்கிறான். ஆமென் சொல்லுவோம். இங்க இருக்கிற நிறைய பேருடைய பாவங்கள் மூடப்படுவதாக, நிறைய பேருடைய தலையின் மேல இருக்கிற அந்த எழுத்தை கர்த்தர் குலைப்பாராக. உங்க தலையிலே எழுதப்பட்டிருக்கிறது, உங்க சொந்தங்கள் உங்களுக்கு எழுதின அந்த தாக்கீதையெல்லாம் கர்த்தர் உடைத்து நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். யாருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் மற்றவர்களால் ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கிறார்களோ, இதுதான் உன் எதிர்காலம், இதுதான் உன் வாழ்க்கை, இதுதான் உன் சூழ்நிலை, இதுதான் உன்னுடைய பிள்ளை, உன்னுடைய பிள்ளை இந்த சூழ்நிலையில் தான் போக போகிறது என்று அந்த முத்திரையை கர்த்தர் உடைத்து, நான் நம்புறேன், நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் கேள்விப்படாததும் அவர்கள் வாயிலிருந்து புறப்படாததும் அவர்கள் சிந்தனையிலே யோசனையிலே இல்லாததையும் கர்த்தர் நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். உன் பிள்ளையை குறித்த கவலையோட அந்த இடத்துல வந்திருக்கிறவங்களுக்கு சொல்றேன், உன் பிள்ளையை
நிறைய பேர் முத்திரை குத்தி விட்டார்கள். நிறைய மனிதர்கள் உன் பிள்ளை மேல ஒரு முத்திரை குத்தி இருக்கிறார்கள். இதுதான் நடக்க போகிறது. இல்லவே இல்லை. உன் பிள்ளையை கர்த்தர் பெரிய ஜாதியாய் மாற்ற போகிறார். ஆண்டவர் இன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது போல உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் சமாதானம் பெரிதாயிருக்கும். அவர்கள் சொன்ன முத்திரையை கர்த்தர் உடைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் மாற்றுகிறவர். எதை மாற்றுகிறவர் என்றால் நம்ம மேல அவங்க பண்ண ரெப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னா மாற்றவே முடியாத சட்டங்களை, இதுதான் இவங்க அப்படின்னு அவங்க நமக்கு பண்ணதை கூட ஏசப்பாவால மாற்ற முடியும் என்று வேதம் சொல்லுது. இது மட்டுமல்ல, நீங்கள் நாளாகமத்தில் எடுத்து வாசிக்கும் போது ரொம்ப அழகாக ஒரு 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 சம்பவம் அங்கே இருக்கும். நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். 1 நாளாகமம் எடுத்துக்கொள்ளலாம். 1 நாளாகமம் ஸ்தோத்திரம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 நாளாகமத்தில் 4ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யாபேஸ் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை அதற்கு விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். ஆமென். இன்னொரு விஷயம் கூட அந்த 10வது வசனத்தை வாசிக்கலாம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல யாபேஸ் என்கிற அந்த மனுஷனை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். யாபேஸ் தன்னுடைய சகோதரர்களை பார்க்கலும் ஒரு குறைவான நிலைமையில இருந்தான். வேதம் சொல்லுது, அவனுடைய தாய் அவனை பெற்றெடுக்கும் போது அவனை யாபேஸ் என்று பெயர் வைத்தார்கள். யாபேஸ் என்கிற பேருக்கு துக்கம் என்று சொல்லி அர்த்தமாமா. சாரோ என்று சொல்லி, அதான் வேதனையின் மகன் என்று சொல்லி அர்த்தம். நம்ம பொதுவாக நம்ம எல்லாருமே ஒன்று நினைப்போம், நம்முடைய பேரை குறித்து நம்ம எப்பவுமே பெருமையாக நினைப்போம். நானும் கூட நான் நிறைய நேரங்களில் எங்கள் அம்மா அப்பாவை எதுக்காக எங்கள் அம்மா அப்பாவை தேங்க்ஸ் சொல்லியிருக்கணும் இல்லையோ, எனக்கு ஒரு நல்ல பேர் வச்சதற்காக அவங்களுக்கு நன்றி சொல்லுவேன். என்னுடைய பேர் அவங்க வைக்கல, ஆனால் அந்த சிச்சுவேஷன்ஸ் எனக்கு இந்த மாதிரி ஒரு பேரை வைக்க பண்ணிருச்சு. எனக்கு ஒரு டாக்டர் தான் எனக்கு பேர் இந்த பேரை வச்சாரு. ஆனால் நான் என்னுடைய பேரை நினைத்து அடிக்கடி நான் சந்தோஷப்படுவேன். பாஸ்டர் அம்மா கூட ஃபஸ்ட்டு பொண்ணை பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது நினச்சாங்களாமா, பென்ஸ்ன்ற பேர் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு, ரொம்ப மாடர்னாக இருப்பார் போல தெரியுது அப்படின்னு நினச்சாங்களாமா. அப்போது அப்படி சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னாங்க, நீ உங்கள் பேரை கேட்டோன்னே நீங்கள் ரொம்ப மாடர்னாக அப்படியே பெரிய பேண்டெல்லாம் போட்டு பயங்கரமாக இப்போ உள்ள பசங்கள மாதிரி வருவீங்க அப்படின்னு நினச்சேன். இவ்வளோ சிம்பிளாக ஜிப்பா வேஸ்ட் இருக்கீங்கன்னு இப்போ தான் தெரியுது அப்படின்னு. அப்போ நிறைய இடங்களில் போய் அந்த பென்ஸ் அப்படின்ற பேரை கேட்கும்போது நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமே அப்படின்னு. அதை விட ரொம்ப சந்தோஷம், ஒரு நாள் பெர்க்மன்ஸ் அப்பா இருக்கும்போது தான் சொன்னார், டேய் உன் பேர் யாரா வச்சது, சூப்பர் பேர்ரா உனக்கு, நீ சீக்கிரமாக பென்ஸ் கார் வாங்கிடுவா அப்படின்னாரு. ஸோ அது சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போது நம்ம எல்லாருமே நம்முடைய பேரை குறித்து நிறைய பேர் சந்தோஷப்படுவோம். அதான் சில நேரங்களில் நம்ம சர்ச்சில் கூட கடந்த நாட்களில் இந்த கண் தெரியாதவங்களுக்கு ஒரு மீட்டிங் வச்சோம். அப்போ அந்த கண் தெரியாதவர்களுடைய மீட்டிங்கில் பாட ஒரு அம்மாவுடைய பேர் கண்ணகின்னு பேர் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு கண்ணே தெரியாது, ஆனால் அவங்களுக்கு கண்ணகின்னு பேர். அந்த அறிவு குறைவாக இருக்கும், ஆனால் அறிவழகன் அப்படின்னு பேர் வைப்போம். அப்போ எல்லாருமே பேர் என்னன்னா அவங்களுக்கு இருக்கிறத விட ஆப்போசிட்டா நம்ம பேர், அந்த பேரை எல்லாரும் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துவாங்க.
அதுவும் இப்போ ஏதாவது குழந்தை பிறக்குமே ஆனால் வயிற்றுல குழந்தை இருக்கும் போதே அம்மா அப்பா பேரை தேட ஆரம்பிச்சிருவாங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி பையன் பிறந்தா இந்த பேரு, பொண்ணு பிறந்தா இந்த பேரு, இன்னும் பிறக்காதுக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு முன்னாடியே நிறைய பேர் என்னன்னா எனக்கு பிள்ளை பிறந்தா இந்த பேர் தான் நான் வைப்பேன் அப்படின்னு சொல்றவங்க. அந்த பேரை நிறைய பேர் முக்கியத்துவப்படுத்துகிறார்கள். அதுவும் நான் சொல்ல போறேன், நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பேரண்ட்ஸ் நமக்கு கொடுக்கிற ஃபர்ஸ்ட் கிஃப்டே என்னவாமா இந்த பேர் தான். அந்த பேர் நமக்கு நிறைய பேருக்கு, அதனால பேர் நல்லா இல்லைன்னா நினைக்காதீங்க, எல்லா பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. நிறைய பேர் அர்த்தத்தோட வைக்கிறாரு. அப்ப நமக்கு கொடுக்கிற ஃபர்ஸ்ட் கிஃப்டே அந்த பேர். ஆனா இந்த யாவேசுக்கு அந்த அம்மா ஃபர்ஸ்ட் கொடுத்த கிஃப்டே துக்கம்னு வச்சுட்டாங்க. எப்பா நான் துக்கத்தோடு உன்னை பெற்றேன். எல்லா தாயாருக்குமே பிள்ளை பிறக்கும் போது கஷ்டம்தான், எல்லாருமே துக்கப்படுவாங்க, எல்லாருமே வேதனை அதிகமா இருக்கும், வேதனையோடு தான் பிள்ளை பிறப்பார்கள். ஆனா அந்த பிள்ளைய தன்னுடைய கையில எடுத்த உடனே அவங்களுடைய துக்கமெல்லாம் அப்படியே மாறி போயிடும், சந்தோஷப்படுவார்கள். ஆனா இந்த தாய்க்கு அந்த துக்கம் மாறல, அவனுக்கு யாபேஸ் துக்கம் என்று பெயர் வைத்தார்கள். ஆனா வேதம் சொல்லுது, ஒரு சில வசனங்கள் தாண்டி அவன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவனுடைய தாய் அவனை துக்கம்னு சொன்னாலும் அவனை ஆறுதலின் மகனாய், ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாய், அவன் மேல அவங்க அம்மா அப்பா வச்சிருந்த முத்திரையை கூட கர்த்தர் மாற்றி அவனை சகோதரர்களை பார்க்கிலும் கர்த்தர் பெரியவனாய் மாற்றினார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய தேவன் மாற்றுகிறவர். எதை மாற்றுவார் அப்படின்னா, மற்றவங்க நமக்கு மேல வச்சிருக்கிற அந்த 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 ஸ்டாம்ப் அப்படின்னா நம்ம மேல வச்சிருக்கிற அந்த தாக்கீது, இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நம்ம மேல வச்சிருக்கிறாங்களோ அந்த காரியத்தை எல்லாம் மாற்றி அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே நம்மை உயர்த்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! என் பிள்ளைக்கு அப்படி அல்ல அப்படின்னு நிரூபிக்க கர்த்தர் வல்லவரா இருப்பார். ஏதோ ஒரு ரிசல்ட் கூட, அந்த மெடிக்கல் ஷீட்டு கூட உங்க கையில அப்படியே சீல் வைக்கப்பட்டு, இதுதான் உங்களுக்கு வியாதி, இந்த வியாதியில இருக்கிறவங்க குழந்தை பிறக்க முடியாது, இந்த வியாதியில இருக்கிறவங்க ரொம்ப காலம் உயிரோட வாழ முடியாது, இந்த வியாதியில இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிட முடியாது என்றெல்லாம் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கலாம். அப்படி முத்திரை குத்தப்பட்டிருக்கலாம். பாஸ்டர் அவ்வளவுதான் இனி எனக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் நினைச்சாருன்னா, இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்திலே அந்த முத்திரைகளை எல்லாம் உடைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நான் தீர்க்க தரிசனமா நம்புறேன், கர்த்தர் அப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட கர்ப்பங்களை கர்த்தர் திறப்பாராக. யாருக்கெல்லாம் மருத்துவர்கள் அப்படி சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, முத்திரை போடப்பட்டிருக்கிறதோ, அந்த முத்திரைகளை எல்லாம் உடைச்சு அந்த ரிசல்ட் அல்ல, அதை விட பெரிய தேவன் கர்த்தர், அதை விட மாறாதவர் கர்த்தர் என்கிறதை கர்த்தர் நிரூபிப்பாராக. கர்த்தருடைய சமூகத்தில் நான் நம்புகிறேன், இந்த ஜெபத்திலே இருக்கிற அநேகர் சாட்சி சொல்ல போகிறீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துவாராக. அந்த முத்திரையை கர்த்தர் உடைப்புபடியாக நான் நம்புறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! கைகளை உயர்த்தி இயேசப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அப்படி மாற்ற போகிறதற்காக நன்றி என்று சொல்லுங்க. விசுவாசிங்க பார்க்கலாம். நல்ல நீங்க விசுவாசிக்கிறதானால் சத்தமாய் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல போடப்பட்டிருக்கிற அந்த முத்திரை மாறும் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவரே இந்த தவறான மனிதன், இந்த தவறான நபர் என்று சொல்லுகிற அந்த பழியை கர்த்தர் மாற்றுவதற்கு வல்லவர். சொல்லுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா! சிலருடைய வாழ்க்கையில இந்த குழந்தை பிறந்ததிலிருந்து தரித்திரம், இந்த குழந்தை பிறந்ததிலிருந்து என் வாழ்க்கையில ரொம்ப சோகமா நான் பார்க்கிறேன், துக்கமா நான் இருக்கிறேன், நஷ்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன். இந்த குழந்தை தான் என்னுடைய நஷ்டத்துக்கு காரணம், இந்த பொண்ணு தான் எனக்கு நஷ்டத்துக்கு காரணம் அப்படின்னெல்லாம் கூட உங்களை நிறைய பேர் பழி சொல்லலாம். உங்களை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உங்களை அவங்க வச்சிருக்கலாம். நீ எங்க போனாலும் உருப்படாது, நீ எது கை வச்சாலும் அது ஆகாது, நீ முதல்ல கை வைக்காத, நீ முதல்ல செய்ய போகாத. ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட நிறைய பேர் இப்படி இருக்காங்க, அவங்கள விட மாட்டாங்க. நீ செய்ய வேண்டாம், நீ செய்யறது எல்லாமே அப்படிதான் போகும். உங்களுக்கு கூட சில நேரங்கள் அப்படி இருக்கலாம். அதற்காகவே நீங்க உங்களை நிறைய பேர் ஒதுக்கலாம். பாஸ்டர் உண்மையில நான் என்ன ஒதுக்குறேன் பாஸ்டர்,
ஏன்னா என்னுடைய மேலே ஒரு முத்திரையை நிறைய பேர் குத்தி இருக்காங்க. நீ எது செஞ்சாலும் நல்லா வராது, நீ ஃபஸ்ட்டு செய்யாத, நீ தூரத்தில் நில்லு, நானே என்ன ஒதுக்குறேன். ஆனால் நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய தேவனாகிய கர்த்தர் வேதத்தில் இருக்கிற பல பரிசுத்தவான்களுக்கு ஜனங்கள் எல்லாரும் அதை அங்கீகரித்ததை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் இவங்கன்னு சொன்னதெல்லாம் என் தேவன் மாற்றி இருக்கிறார். நானும் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த பலிபீடத்தில் நிற்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் யோசிக்கிறேன், என் மேலே எத்தனை பேர் முத்திரை குத்தி இருக்கிறார்கள். டீச்சர் முத்திரை குத்தி இருக்கிறாங்க, அம்மா அப்பா முத்திரை குத்தி இருக்கிறாங்க, வேலை ஸ்தலத்தில் உள்ளவங்க முத்திரை கொடுத்திருக்காங்க. இப்படிதான் நீ வரப்போற, இதுதான் உன் எதிர்காலம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறார். நானே சில நேரங்களில் ஐயோ நம்ம இப்படிதான் ஆயிடுவோமோ அப்படின்னு எல்லாம் நான் நம்பியிருக்கிறோம். ஆனால் மனிதர்களுடைய அங்கீகாரத்தை எல்லாம் கர்த்தர் குலைத்து போட்டார், கர்த்தர் அழித்து போட்டார். அவர்கள் சொன்னதை எதையுமே கர்த்தர் நிறைவேற்றவில்லை. கர்த்தர் அதற்கு தலைகீழாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னு தெரியாது, யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுறாருன்னு தெரியாது. உன் தலை மேல இருக்கிற அந்த முத்திரையை, அவங்க உங்களுக்காக சொன்ன அந்த வார்த்தையை, பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தையை கர்த்தர் கேன்சல் பண்ணி அவங்க கண்களுக்கு முன்பாகவே உன்னையும் உன் பிள்ளைகளையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். ஓ, அவர்கள் ஒரு நாள் வந்து சொல்ல போகிறார்கள், நாங்க கெஸ் பண்ணது தப்பா போச்சு, நாங்க சொன்னது தப்பா போச்சு, நாங்க சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறோம், நாங்க சொன்னது சரியில்லை, நாங்க சொன்னது மாதிரி நடக்கல, உனக்கு வித்தியாசமாய் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நடந்தது என்று அவர்கள் சொல்ல போகிறார்கள். ஆமோதிக்கிறீர்களா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஏசப்பா பார்த்து சொல்றேன், நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. பலத்தோட சொல்லுவோம், ஆண்டவரே நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுவோம். பலத்தோட சொல்லுவோம், ஆண்டவரே நாங்க நம்புறோம். ஹல்லேலூயா. கடந்த ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி நம்முடைய திருச்சபைக்கு வந்து ஒரு 8 மாத வயத்துல அவர்கள் கர்ப்பிணியா இருக்கும்போது அழுதாங்க. என்ன அழுதாங்க அப்படின்னா, அவர்களுக்கு 4 பிள்ளைகள், அதுல 3 பிள்ளைங்கள் பெண் குழந்தைங்களா பிறந்துச்சு. 4வது ஒரு குழந்தை அவங்களுக்கு. அவங்க கணவனார் சொல்றாராமா, நீ வந்து நீ அந்த ஆண் பிள்ளை பெண் பிள்ளை எல்லாம் பார்க்க கூடாது, நமக்கு எந்த பிள்ளையை கொடுத்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அவர் ரட்சிக்கப்படாத மனுஷன் சொல்றாராமா, உன்னுடைய தலையில வந்து பொட்ட குழந்தைன்னு தான் எழுதி இருக்கு, ஆண் பிள்ளை நீ பிறக்காது உனக்கு, இதுவும் பாரு பொட்ட குழந்தை தான் உனக்கு, நீ அதோட என்ன வந்து கழட்டி விட்டுட்டு அவ்வளவுதான், நீ போயிரு, நீ வேற இடத்துக்கு போயிரு, நான் வேற ஒரு திருமணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த சிஸ்டர் வந்து அழுகுறாங்க, ஃபாதர் நான் என்ன பண்றதுன்னே தெரியல, என் கணவனார் இதுவும் ஒருவேளை பெண் குழந்தையா பிறந்துச்சுன்னா அவ்வளவுதான், என்னை வீட்டை விட்டே அனுப்பிடுவாரு. என்னட்டு அவர் சொல்றாரு, நீ உனக்கு அதுதான் நடக்க போகுது. அவர் வந்து கன்ஃபார்மா சொல்லிட்டாரு இதுதான் உனக்கு அப்படின்னு. எனக்கும் சிம்டம்ஸ் வந்து அப்படிதான், இதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்தது மாதிரி தான் இருக்குன்னு. ஆனா மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த 4வது குழந்தைய கர்த்தர் அவங்களுக்கு ஆண் குழந்தையாய் கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுவோம். அவங்க சொன்னாங்க, நான் அதை ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்குறேன், என் கணவனார் ரட்சிக்கப்பட்டாலும் படலானாலும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுத்தாங்க. அப்ப நம்முடைய தெய்வம் சில நேரத்துல நமக்காக பரிதபிக்கிறவர், நம்ம தலை மேல மற்றவங்க சொன்னது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுகிற கர்த்தர். உனக்கு திருமணம் நடக்காது என்று சிலர் சொன்னார்களா? இல்ல இல்ல, அவங்க கண்ணுக்கு முன்னாடியே ஜாம் நான் சொல்றேன், அவங்க கண்ணுக்கு முன்னாடியே ஆச்சரியமாய் அற்புதமாய் அநேக கூட்டத்தின் நடுவில் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு நல்ல திருமண வாழ்க்கையில அவர்களுடைய குடும்பத்திலெல்லாம் நடக்காத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்கிறதற்கு சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை பார்த்து யாரெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு முத்திரையை குத்தி இருக்கிறார்களோ, நான் நம்புகிறேன் அதை எல்லாவற்றையும் உடைத்து அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே அவர்கள் வார்த்தையை கர்த்தர் திரும்பி போட செய்து சாட்சியாய் நிறுத்துவார். நம்புறவங்க 2 கையை மேல உயர்த்தி சத்தமா இது உங்க வார்த்தை நான் நம்புறேன்னு சொல்லுங்க. இல்ல பலத்தோட சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த ஜெபம் பயனுள்ளதா இருக்கும். இந்த ஜெபம் உங்களுக்கு, இந்த விசுவாசம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். கர்த்தர் மாற்றுவார். வேற எந்த சிந்தைக்கு வைக்காதீங்க. சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே நான் நம்புறேன், இப்பொழுது உனக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருக்கிற அந்த தாக்கீதை கர்த்தர் உடைக்கிறார். உன் பிள்ளையின் தலையின் மேல எழுதப்பட்டிருக்கிற அந்த தாக்கீதை கர்த்தர் உடைக்கிறார். பலர் உன்னை பார்த்து சொல்லி இருக்கலாம், உங்க அம்மா அப்படி, உங்க அப்பா அப்படி, உன் குடும்பம் அப்படி, உன் பிள்ளைகளும் அப்படித்தான் ஆக போகிறார்கள். இல்லை, கர்த்தர் இப்பொழுது உன்னுடைய ஜெபத்தின் மூலமாய் ஒரு மாற்றத்தை சொல்ற. சுதந்திரிக்கிறேன்னு சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி
உயர்த்தி சுதந்தரிக்கிறேன்னு எல்லாரும், எல்லா தகப்பனும் எல்லா தாயும் தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபியுங்கள், தன்னுடைய மகனுக்காக ஜெபியுங்கள். உன் சொந்தங்கள் பேசின வார்த்தை நடக்க போவதில்லை, உன் நண்பர்கள் பேசின வார்த்தை நடக்க போவதில்லை, நீர் பேசின வார்த்தை நடக்க போவதில்லை. அந்த முத்திரையை உடைக்கிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. உடைக்கிற கர்த்தர் அவர். ஆமென். ஹல்லேலூயா. என் அப்பாவோட அது முடிஞ்சிருச்சு, என் தாத்தாவோட அது முடிஞ்சிருச்சு, என் அம்மாவோட அது முடிஞ்சிருச்சு. அந்த சாபம் இனி எனக்கு பின்தொடராது என்று நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் கர்த்தர் அதை செய்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். எப்பேற்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், நீங்க நம்புறீங்களா? நீங்க இன்னைக்கு நம்புறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? இன்னையிலிருந்து நான் ஜெபம் பண்ண போறேன் பாஸ்டர், என் பையனுடைய தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ண போறேன், என் பொண்ணுடைய தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ண போறேன். கர்த்தர் அவன் மேல போடப்பட்டிருக்கிற எல்லா முத்திரையும் கர்த்தர் உடைச்சு, கர்த்தர் எனக்கு வெற்றியா என்ன நிறுத்த போறார். என் மகளை நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். உங்க கண் ஆச்சரியப்படும். இந்த திருச்சபை பெரிய திருச்சபையாய் மாறும்போது நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். ஆமோதிக்கிறீர்களா? இன்னொரு ஜெபம் கூட ஏறெடுக்க போறோம். என்னமோ ஆவியானவர் என்னை ஜெபிக்கும்படியாகத்தான் ஏவுகிறார். நம்முடைய மக்களுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் போடப்பட்டிருக்கிற முத்திரையை ஆண்டவர் இன்னைக்கு உடைப்பார் அப்படின்னு நான் நம்புறேன். ஹல்லேலூயா. ஞானம் இல்லாதவர்களுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுக்க போறார். தைரியம் இல்லாதவர்களுக்கு தைரியத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். சுகம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்க போகிறார். இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாய் மாறப்போகிறது. சாப கட்டோட இருக்கிற குடும்பத்திற்கு அந்த சாபத்திலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிட போறாரு. குழந்தை பாக்கியம் நம்முடைய திருச்சபைக்கு கடந்து வர போகிறது. திருமண தடைகள் மாறி எல்லாருக்கும் ஒரு திருமண வாழ்க்கையில கர்த்தர் ஈடுபட பண்ண போகிறார். அந்த கடன் பிரச்சனை என்கிற அந்த காரியத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். நம்புறீங்களா? அப்படியே இருக்கிற வண்ணமாகவே எல்லாரும் ஸ்தோத்திரம் போட்டு நல்லா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை பலிபீடத்திலிருந்து வந்த வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாற்றுகிற கர்த்தர். சிஸ்டர் நல்ல சத்தமாய் ஏசப்பா சமூகத்தில், ஓ ஹல்லேலூயா, அந்த முத்திரையை நான் உடைக்கிறேன், அந்த ரப்பர் ஸ்டாம்பை நான் உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால மனிதர்கள் சொல்லி இருக்கிற அந்த காரியத்தை நான் உடைத்து நான் ஜெபிக்கிறேன். உங்க மனசுல இருக்கிறதே நீ முதல்ல உடைச்சு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர், நானும் அப்படித்தான் இருக்கிறேன். என் பிள்ளைய பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படித்தான் ஞாபகம் வருது. என் பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் அப்படித்தான் நான் நினைக்கிறேன், ஐயோ இவ இப்படி ஆயிட்டாளே, இப்படி போயிருவாளோ, இந்த மாதிரி அவ எதிர்காலம் ஆயிருமோ. இல்ல இல்ல, கர்த்தர் உன் சிந்தனையே மாற்ற வல்லவரா இருக்கிறார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பிள்ளைகளை கர்த்தர் பிரகாசமுள்ள கல்லுகளாய் மாற்ற கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தாக்கீதுகள் எல்லாம் உடைக்கிறதற்கு என் இயேசு வல்லவராய் இருக்கிறார். இழந்து போனதை கர்த்தர் திரும்ப தருகிறவர். ஓ, நொறுங்குண்டதையும் நறுங்குண்டதுமான இருதயத்தினுடைய காயத்தை கட்டுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நிறைய பேருடைய மனதில் அடித்தளங்களிலே இருக்கிற அந்த வேதனைகளை எல்லாம் மாற்றுகிற கர்த்தர். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ்.